young mom who's been running Nandu's Fashion Hut, her own tailoring and design business, all while raising two little ones. I'm sure balancing all of that wouldn't have been easy. And எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக 2 குழந்தைங்களாச்சு என்னோட கையில். 31வது வயசு. திரும்பி பார்த்தேன் 31 வருஷமா என்ன பண்ணேன் அப்படின்னு பார்க்கல, நான் ஒன்றுமே பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. குழந்தைங்களும் வச்சுட்டு என்னால் வெளியே வேலைக்கும் போக முடியல. வீட்டில் இருந்தே என்ன பண்ணலான்னு யோசிக்கல. என்னோட 16வது வயசில் சும்மா விளையாட்டுத்தனமாக போய் தான் கற்றுக்கிட்டேன் டெய்லரிங் கற்றுக்கணும்னு. அப்படி கற்றுக்கிட்ட விஷயத்த சரி அதையே பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் சின்ன சின்னதாக பண்ண ஆரம்பித்தேன். பூ பண்ணேன், குட்டி குட்டியாக பேக் தைச்சேன். இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கவே எனக்கு அது நல்ல ஒரு கை கொடுத்தது. அது ரொம்ப லவ் பண்ணி பண்ண ஆரம்பிக்கவுமே எனக்கு அது பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அது எந்த அளவுக்கு பண்ணிகிட்டே இருந்தேன்னா நைட்டு ஒரு 2 மணி 3 மணி ஆனாலுமே பண்ணிகிட்டே இருப்பேன், வேலையை பார்த்துட்டே இருப்பேன். திடீர்னு மணியை பார்த்தா 3 மணி 4 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் தூங்கவே போவேன். அப்படி தான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அக்கா, உங்கள் ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இது கேட்குற எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் பிஸ்னஸுக்கான முதலீடு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொள்முதல் பண்ணீங்க? நான் சின்ன சின்னதாக ஒர்க் பண்ணதை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பித்தேன். வேலை பார்த்ததை வச்சேவும் வீட்டு செலவுக்கு எல்லாம் போக கொஞ்சம் கொஞ்சம் பணம் எடுத்து வச்சேன். அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்னோடய பிஸ்னஸ் என்ன டெவலப் பண்ணலாம், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலான்னு யோசிக்கல. யூடியூப் கை கொடுத்தது. யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்தேன். இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் வீடியோ போட ஆரம்பித்தேன். அதுக்குமே நான் நிறையா லேர்ன் பண்ணேன். அதை லேர்ன் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லேர்ன் பண்ணேன். அப்படி லேர்ன் பண்ணி தான் வீடியோ எடிட்டிங்குமே கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வச்சு எனக்கு யூடியூப்லேருந்து எனக்கு ஒர்க்கும் வந்தது, ஆர்டர்ஸ் வந்தது, யூடியூப்லேருந்து கொஞ்சம் வருமானமும் வந்தது. ஃபேமிலி சப்போர்ட் அவ்வளோ இருந்தது எனக்கு. அதனால தான் என்னால் அதை பண்ண முடிஞ்சுச்சு. என்னோடய 1,04,000 சப்ஸ்கிரைபராலையும் இந்த இடத்துக்கு நான் வந்து நிற்கிறேன். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்னால உங்களால் உங்கள் சொந்த காலில் நிற்க முடியுது. உங்களை பொறுத்த வரைக்கும் நிதி சுதந்திரம் அப்படின்னா என்ன? அது உங்களோட வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கு? நான் வீட்டில் வேலை பார்க்காம இருக்கையில் என்னால் நினச்சது எதையுமே என்னால் பண்ண முடியாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. எப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சேனோ என்னால் நினச்ச விஷயங்களை என்னால் வாங்க முடிஞ்சது. எப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு 10 ரூபா கம்மல் வாங்கணுன்னா கூட வாங்க முடிஞ்சுது. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். சின்ன மிஷின் வச்சுருந்தேன், இப்போ பவர் மிஷின் வாங்கி 2 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நான் முன்னேறியிருக்கேன். இதை தான் நான் நிதி சுதந்திரமாக பார்க்குறேன். என்னால் மூச்சு கூட என்னால் சுதந்திரமாக விட முடியாமல் தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என்னால் நிம்மதியாக சுதந்திரமாக ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் ஸ்டோரியை எங்களோட ஷேர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அக்கா. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும், அந்த மித்தையும் நீங்கள் உடச்சிட்டிங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் உங்களோட ஸ்டோரி எங்களுக்கு. இதே மாதிரி கேட்குற பெண்கள் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போது உங்களோட சக்ஸஸ். ரொம்ப நன்றி அக்கா.